அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் விஷய ஆனந்தன் அவருடைய தலைமையில் நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தினம் முழு மனதோடு நாங்கள் கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், பேரவைத் தலைவரை சந்தித்து மதுராந்தகம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, தாராபுரம் தொகுதி 3 சட்டமன்ற தொகுதியிலும் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் எதற்கு பதவி விலகினோம் என்ற காரணத்தை இந்த நேரத்தில் நாங்கள் மக்களிடத்தில் தெளிவாக வெளிப்படுத்த விரும்புகின்றோம். தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி பிறகு 7ஆம் தேதியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து நடந்தது. தலைமை குழு நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்தார்கள். 2 நிலைப்பாடு எடுத்தார்கள். ஒன்று, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்னொன்று, தாவேகாவுடன் ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சி போல் நம்முடைய தொகுதியில் மக்கள் பணியாற்ற முடியும், மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற 2 நிலைப்பாட்டை எடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை. பல்வேறு அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் முடிவு முன்னதாக எடுத்துவிட்டோம். அதே போன்று சிவி சண்முகன் அவருடைய தலைமையில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள். காரணம் இதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக தான் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து நாங்கள் டிவிகேவோட ஆதரவு நிலைப்பாடு தான் நாங்கள் எடுத்தோமே தவிர, நாங்கள் கட்சியில் மாற்றி நாங்கள் கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே தவிர நாங்கள் கட்சி விட்டு போகவில்லை. ஆனால் அன்றைய தினத்திலிருந்து சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் எங்களை பற்றி அவதூறாக பல்வேறு விமர்சனங்களை எங்கள் மீது வைத்திருந்தார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டு காலமாக ஒரு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் முன்னதாக இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, தொகுதியில் எங்களை பற்றி அவதூறாக பரப்பி எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களே எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டு என்னவென்றால், ஏற்கனவே எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021 மதுராந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நானும், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களும், எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். கடந்த 5 வருட காலமாக எந்த ஒரு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தாங்க. ஆனால் எங்களால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியவில்லை. அதிகார அளவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் ஒரு 10% வாக்குறுதி 10% கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை எங்களுடைய மதுராந்த தொகுதியில். அதே போன்றுதான் அவருக்கும். இந்த முறையும் நாங்கள் எதிர்கட்சியாக செயல்பட முடியாது. ஏனால் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது, கடந்த முறையில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போது எதையும் நீங்க செய்யவில்லை, இந்த முறையாவது வெற்றி பெற வைக்கிறோம் நாங்க, நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களிடத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய மதுராந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுதான். நாங்கள் சுயநலத்துக்காக எடுக்கவில்லை, சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாங்கள் பேரவைத் தலைவரை கொடுத்து கடிதம் கொடுத்து நாங்கள் பேரவைத் தலைவரிடத்திலிருந்து கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து அவரிடத்திலும் நாங்கள் வாழ்த்து பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் ஆட்சி பொறுப்பில் ஏற்கின்ற பொழுது முதல் கையெழுத்து பெண்களுக்குடைய பாதுகாப்பினும் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் அறிவிப்பார்கள். அதே போன்றுதான் முதல்வர் அவர்கள் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் கையெழுத்தே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெண்கள் நலனை சார்ந்த திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் வந்த உடனே மூடிவிட்டார்கள். ஒரு ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிடுகின்ற அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் நாங்கள் மக்கள் எந்த மக்களும் கோரிக்கை வைக்கவில்லை. ஒரு தாய் உள்ளத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற தினத்தை அம்மா உணவகம் மீண்டும் அமல்படுத்துவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தான் எனக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று அவர் பதவியேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை, பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஆட்சி கொடுப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய மதுராந்தக தொகுதி மக்களுடைய நலனை கருதி மட்டும்தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மனப்பூர்வமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மக்களுக்காக சொல்றீங்க மேம். இப்போ அந்த ராஜினாமா செஞ்சுட்டீங்க, அடுத்த தேர்தல் வரும்போது அதே தொகுதியில நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாங்க எதற்காக பதவி விலகணும் என்ற காரணத்தை உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம். இல்ல மேடம், இப்ப நீங்க தொகுதி மக்களுக்காக சொல்றீங்க, அப்ப மீண்டும் அதே தொகுதியில நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைந்து விட்டோம். அவர்கள் முடிவெடுப்பார்கள், தலைமை முடிவெடுப்பார்கள். அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம்.